அந்த தொடப்பம் வாங்கின்னு வந்து 3 நாள் தாண்டா ஆகுது. பெருக்குன்னா அப்படியே கொட்டிக்கினே இருக்குது. இன்னொரு 5-6 நாள் தொடப்பமே இல்லாம போடும் போல இருக்குது பெருக்கத்துக்கு. எது தொடப்பம் கொட்டுதா? கொட்ட தான் செய்யும். ரொம்ப காஸ்ட்லி தொடப்பம் இல்லை, கொட்ட தான் செய்யும். நம்ம பக்கத்தில் ஒன்று சாட்சி வச்சுருக்கிய ஈர் தொடப்பம், அது எவ்வளோக்கு வாங்கினேன்? இதுதான் 150 ரூபாய். ஆனா இந்த தொடப்பம் 25 ரூபாய் தான். ஆனா 25 ரூபாய் கொடுத்து இந்த தொடப்பம் வாங்கணும்டா. ஆனா 25 ரூபாய் கொடுத்து வாங்கினா ரொம்ப நாளா பெருக்கினுங்கிறேன். இது ஒண்ணுமே அவ்வளோ மாடு மாரி உழைக்குது. ஆனா இது 130 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வந்தோம் பாரு. இந்த தடப்பை 3 நாள்ல கட்டினுக்குது. இன்னொரு 5 நாள் தொடப்பம் பெருக்கிறதுக்கே அந்த ஆயாவை பிடிச்சி டார்ச்சர் பண்ணியிருந்தேன். 5 ரூபாய்க்கு கொடுக்குறியா, 20 ரூபாய்க்கு கொடுக்குறியா, அது கொடுக்குறியா, இதை கொடுக்குறியான்னு. இப்போ தாண்டா தெரியுது இந்த தொடப்பம் கிழிக்கிறதுக்கு அந்த ஆயா உக்காந்து எவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு கீச்சிருக்கோம். அது இடுப்புலாம் எப்படி வலிச்சிருக்கோம். அதெல்லாம் தெரியாம அந்த ஆயா ஒரே டார்ச்சர் பண்ணியிருந்தேன்டா. 25 ரூபா கொடுத்து வாங்கின தொடப்பம் 6 மாதத்துக்கு மேலே வச்சுனுக்கிறேன். ஆனால் அந்த ஆயா தொடப்பம் ஒன்று விற்றுன்னு வந்துப்பார். அதை பிடிச்சி எவ்வளோ கேள்வி கேட்டேன். 25 ரூபா கொடுக்கறதுக்கு 25,000 கேள்வி கேட்டு அந்த ஆயாவை நச்சரித்து சாவடிச்சேன். ஆனால் அந்த தொடப்பம் 6 மாதம் வருது. இது காஸ்ட்லி தொடப்பமாக போய் நினச்சி சூப்பராக இருக்குதுன்னு நினச்சி 150 ரூபா கொடுத்துருந்தோம் வாங்கின்னு வந்துன்னு சொல்கிறேன். ஆனால் அந்த தொடப்பம் 3 நாள்லேயே கொட்டி போகுது. இதோடைய உழைப்பு எவ்வளோ இருக்கும். ஆனால் இதை புரிஞ்சிக்காமல் அந்த ஆயா எவ்வளோ கேள்வி கேட்டிருப்பேன். இது ஒன்றுமே கிடையாது. ஷோரூம் பார்த்தோன்னே காஸ்ட்லியாக போய் அவனோட பேரை கூட பேசாமல் நீங்கள் வாங்கின்னு வந்துடுற. ஆனால் இந்த தொடப்பம் வாங்க சொல்ல அந்த ஆயாவை எவ்வளோ கேள்வி கேட்டேன். அந்த தொடப்பத்துக்கு அந்த ஆயா எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். வேர்க்க விறுவிறுக்க வெயிலில் உட்காந்து அந்த தொடப்பத்தை கிழித்து அதை அப்புறம் கட்டி எடுத்துன்னு வந்து தெருவா நடந்து வந்து வியாபாரம் கூட பண்ணிட்டு போகுது. ஆனால் அவங்களெல்லாம் நம்ம கேள்வி கேட்டுறோம். இந்த மாதிரி ஸ்டோர் ரூம்லேயோ பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்லேயோ இந்த மாதிரி பெரிய கடையிலேயே விற்கிறத பற்றி நம்ம எந்த கேள்வியும் கேட்கறதில்லை. இப்போதான் தெரியுது நம்ம யாருக்கிட்ட பேரம் பேசுகிறோமோ அங்கே பேசுறதுக்கு கிடையாது. அந்த வயசானதுங்கிட்டலாம் போய் நம்ம பேரம் பேசினுக்கிறோம். அசிங்கமாகுது என்ன நினச்சாவே. அதுதான்டா ஒரு நாள் நினச்சி பார்த்தேன். ரொம்ப ஃபீல் ஆகி போச்சு. இனிமேல் இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நான் பேரமே பேச மாட்டேன்டா. சொன்ன வேலை என்னவோ அதே வாங்கின்னு வந்துடுறோம். நம்ம காஸ்ட்லி கடையில் போய் பேரம் பேசுறது கிடையாது. ரோட்டில் உக்காஞ்சிக்கிறவங்கிட்ட தான் நேரம் பேரம் பேசுவோம். இனிமேல் நீ திருந்து, நீ மட்டும் இல்லை நிறைய பேர் இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கோம். உழைப்பாளிகளை நம்ம கேள்வியாக கேட்டுனுக்கிறோம். அவங்கள தான் ரொம்ப தொலைச்சிக்கிட்டே இருக்கும். அதனால் பேரம் பேசாமல் அவங்க சொன்ன வேலைக்கு வாங்குறது பாரு.